கடவுளின் படைப்பில் அனைத்து உயிரினங்களும் சமமாதலால் ஏற்றத்தாழ்வு என்பது இயற்கையில் இல்லை. அது ஒருவருடைய வேறுபாட்டாலும் குணத்தினாலும் மனோபாவத்தினாலும் பேராசையினாலும் தான் ஏற்படுகிறது. சமமாக இருக்கும் மனித இனம் ஒருவரை போட்டிகளாலும் பொறாமைகளாலும் பிரித்து கொண்டு ஆளுவதற்கு முக்கிய காரணம் பொருளாதார பற்றும் அதிகார பற்றுமே காரணம். மனிதன் பொருளாதாரத்திலும் அதிகாரத்தையும் கைப்பற்ற நினைக்கிறான். பொருளாதாரமும் அதிகாரமும் பூமி, நாடு, வளம், இளம், மொழி, பண்பாடு இவற்றோடு ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டது. அவ்வாறு இருக்கையில் அந்த பொருளாதாரத்திற்கும் அதிகாரத்திற்கும் போட்டியாக வருவர்களை பொறாமை கொண்டு எதிரிகளாகவும் பகைவர்களாகவும் கருதும் எண்ணம் இம்மனித இனத்துக்கு காலம் தொட்டே வந்திருக்கிறது. ஒரு இனத்தையோ ஒரு மொழியையோ ஒரு நாட்டையோ ஒரு குலத்தையோ ஒரு மதத்தையோ எந்த ஒரு பிரிவினையோ யாராலும் ஒழித்து கட்டிவிட முடியாது. ஒழிந்தது போல் தெரியும், அது வேறொரு இடத்தில் முளைக்கும். அதனால் அழிவு என்பது எந்த ஒரு வேறுபாட்டிற்கும் கிடையாது. வேறுபாடு இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் இந்த பொருளாதார பற்றும் இந்த அதிகார பற்றும் காரணமாக அதற்கு போட்டியாக அவர்களை பொறாமை கொண்டு அவர்களுக்கு கெடுதல் செய்யும் தீங்கு செய்யும் எண்ணம் மனித குலத்திற்கு இருக்கிறது. சிலர் இதையும் தாண்டி பொருளாதாரத்திலும் அதிகாரத்தையும் பெற்றுவிட்ட பின்னரும் பிறர் இதை அடைந்து விடக்கூடாது என்று பொறாமையின் உச்சத்திற்கு சென்று பல தீமைகளை செய்கின்றனர். கடவுளை வணங்குவதை விட பிறர் மேல் பொறாமை கொள்ளாமல் இருப்பதில் ஆளச் சென்றது. பிற உயிர்களை அன்பு செலுத்துவதே உண்மையான கடவுள் வழிபாடு. பொறாமை இல்லாமல் இருப்பதே பெரிய உத்தமமான ஆன்மீக நெறியாகும். அடிப்படையில் என்று ஒரு மனிதன் பொருளாதார பற்றையும் அதிகார பற்றையும் விட்டு ஒழிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுடைய ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பது அர்த்தம். அதுவரைக்கும் அவன் ஆன்மீகம் என்ற பெயரில் கடவுளை வணங்குவது தான் சௌரியமாக வாழ்வதற்கும் சாபம் இல்லாமல் இருப்பதற்கும் பொருளாதாரமும் அதிகாரமும் அடைவதற்கும் காரணம். தன் குலம் மட்டும் குலம் அல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட அனைவரும் நம் குலம் என்ற எண்ணம் மனிதர்களுக்கு வர வேண்டும். இவ்வெண்ணம் எப்பொழுது வருகிறதோ இதன் அடிப்படையில் எப்பொழுது ஒரு அரசியல்